Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 10th இயல் 9 பார்க்குறோம். இதில் என்னென்ன டாப்பிக்கில் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடையில் ஜெயகாந்தம், இது நினைவு இதழ். கவிதை பேழை, இதில் சித்தாலு நாகூர் ரூமி எழுதியிருக்காரு. தேம்பாவணி வீரமாமுனிவர் எழுதியிருக்காரு. விரிவானத்தில் ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி அவர்கள் எழுதியிருக்காரு. இலக்கணத்தில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உரைநடை ஜெயகாந்தம் நினைவு இதழிலிருந்து. ஜெயகாந்தன் பிறப்பும் இறப்பும். ஜெயகாந்தன் பிறப்பு 24/4/1934, இறப்பு 8/4/2015. ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள்: குடியரசுத் தலைவர் விருது, உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்துக்காக வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்துக்காக வாங்கியிருக்காரு. சோவியத் நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நாடகத்துக்காக வாங்கியிருக்காரு. ஞானபீட விருது, தாமரை திரு விருது, அதாவது பத்மஸ்ரீ விருது. சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். எதனை உபதேசிக்க வியாசர் பாரதத்தை எழுதினார்? தர்மார்த்தங்களை. நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரந்தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருட் பயத்தலோடு எழுமதம் தழுவி. நூலின் பயன் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 பயனுக்காக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன் என்று கூறியவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவரது இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவரது அரசியலில் தொடர்ந்து பங்கு பெற முடியாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறியவர் அசோகமித்திரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கணம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை என்று கூறிய இதழ் தீபம் இதழ் 1967. 67 வாசகர் கருத்து மூலமாக சொல்லியிருக்காங்க. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தான் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்று கூறியவர் கா. செல்லப்பன். படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ், இந்திய இலக்கியங்கள் மட்டுமின்றி சோவியத், பிரெஞ்சு இலக்கியங்களையும் படித்து உணர்ந்தவர் என்று கூறியவர் கா. செல்லப்பன். ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள்: ஒரு பிடி சோறு, யுகசந்தி, குருபீடம், தேவன் வருவாரா, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், புதிய வார்ப்புகள். ஜெயகாந்தனின் மொழிபெயர்ப்பு நூல்கள்: வாழ்விக்க வந்த காந்தி, இது பிரெஞ்சிலிருந்து தமிழ் எழுதியிருக்காரு. இது காந்தியடிகளோட வாழ்க்கை வரலாறாக இருக்குது. ஒரு கதாசிரியனின் கதை, முன்சி பிரேம்சந்த் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காரு. ஜெயகாந்தனுடைய குறும்புதினங்கள்: ரிஷிமூலம், கைவிலங்கு, பிரளயம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. ஜெயகாந்தனுடைய புதினங்கள்: ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், உன்னைப்போல் ஒருவன், பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், கங்கை எங்கே போகிறாள். ஜெயகாந்தனுடைய திரைப்படமான படைப்புகள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், சில நேரங்களில் சில மனிதர்கள், யாருக்காக அழுதான், ஊருக்கு 100 பேர், உன்னைப்போல் ஒருவன், இதெல்லாம் இவரை எழுதி திரைப்படமான படைப்புகள். தன்னுடைய படைப்புகளுக்காக தானே முன்னுரைகளை எழுதி கொள்பவர் தான் ஜெயகாந்தன். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்பது எந்த புதினத்தின் முன்னுரை? பாரிஸுக்கு போ. இந்த புதினத்துடைய முன்னுரை 1966 எழுதியிருக்காரு. இன்னும் ஒரு முகம், இந்த கவிதை எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். இந்த பாடலை எழுதியவர் ஜெயகாந்தன். எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய ஜெயகாந்தன் எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றிய ஒரு கவிதை இது. ஜெயகாந்தன் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் மிகப்பெரிய சவாலும் எது? மகத்தான சாதனை அப்படின்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது. மிகப்பெரிய சவாலும் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல செலவு செய் என்பது என்ன? பழமொழி. தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை இடம்பெற்ற சிறுகதை தொகுப்பு யுகசந்தி. ஜெயகாந்தனின் படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாகவே இருக்கின்றன. இதுவே ஜெயகாந்தனுக்கு டேஸ் என்ற பட்டத்தை தேடித்தந்தது. சிறுகதை மன்னன். கவிதை பேழை சித்தாலு, எழுதியவர் நாகூர் ரூமி. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு, தலைகணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு.
அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக. செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. இவர் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர். 80களில் எந்த இதழில் எழுதத் தொடங்கினார்? கணையாழி. நாகூர் ரூமியின் படைப்புகள் வெளியான இதழ்கள் மீட்சி, சுபமங்கலா, குங்குமம், குமுதம், புதிய பார்வை, கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம். இதுவரை வெளியான நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் 3. நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமி எழுதிய நாவல் கப்பலுக்கு போன மச்சான். கவிதை பேழை தேம்பாவணி எழுதியவர் வீரமாமுனிவர். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் அவர்கள். இவர் வந்து அருளப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவுடைய வருகை அறிவித்த முன்னோடி தான் இந்த திருமுழுக்கு யோவான் அவர்கள். வீரமாமுனிவர் தேம்பாவணியில் திருமுழுக்கு யோவானுக்கு இட்ட பெயர் கருணையன். கருணையனின் தாயார் பெயர் எலிசபெத் அம்மையார். பாடல் வாய்மணியாக கூறும் வாய்மையே மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் உள்குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கோல் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. சொல்லும் பொருளும் சேக்கை, படுக்கை, யாக்கை, உடல், பிணித்து, கட்டி, வாய்ந்த, பயனுள்ள, இளங்கூழ், இளம்பயிர், தயங்கி, அசைந்து, காய்ந்தேன், வருந்தினேன், கொம்பு, கிளை, புழை, துளை, கான், காடு, தேம்ப, வாட, அசும்பு, நிலம், உய்முறை, வாழும் வழி, ஓர்ந்து, நினைத்து, கடிந்து, விலக்கி, உவமணி, மணமலர், படலை, மாலை, துணர், மலர்கள், தார், மாலை, தாமம். மாலை. இலக்கண குறிப்புகள் காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கணீர், கண்ணீர் என்பதன் இடைக்குறை. காய்மணி, உய்முறை, செய்முறை ஆகியவை வினைத்தொகைகள். மெய்முறை, வேற்றுமை தொகை. கைமுறை. 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? சந்தா சாஹிப். வீரமாமுனிவரின் எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் எந்த பட்டத்தை அளித்தார்? இஸ்மத். இஸ்மத் அப்படின்னா சன்னியாசி. இஸ்மத் அப்படிங்கிற ஒரு பாரசீக சொல். இதனுடைய பொருள் தூய துறவி அப்படிங்கிறது தான். தேம்பா கூட்டல் அணி தேம்பாவணி என்பதன் பொருள் வாடாத மாலை. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேம்பாவணி என்பதன் பொருள் தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசையப்பர். இவரை யோசேப் அப்படின்னு சொல்லுவாங்க. வலன் அப்படின்னு வந்து இந்த தேம்பாவணியில் குறிப்பிடப்படுறாரு. இந்த சூசையப்பர் தான் இயேசு கிறிஸ்துவோடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கார். தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் மற்றும் படலங்கள் பாடல்களின் எண்ணிக்கை 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்கள் உள்ளன. தேம்பாவணி தோன்றிய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. எழுதியவர் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டன்ஸ் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் சதுரகராதி. தமிழுடைய முதல் அகராதி நூல் சதுரகராதி. தொன்னூல் விளக்கம். இது ஒரு இலக்கண நூலாக இருக்கு. சிற்றிலக்கியங்கள். பரமார்த்த குரு கதை. இது ஒரு ஏளன இலக்கியம். உரைநடை நூல்கள். மொழிபெயர்ப்பு நூல்கள். விரிவானம். ஒருவன் இருக்கிறான் எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு கலைமகள் அழகிரிசாமி சிறுகதைகள். இது வந்து கலைமகள் இதழில் பிப்ரவரி 1966 வந்து வெளியாகிருக்கு. மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகள் படைப்பதில் பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா கு. அழகிரிசாமி. கு. அழகிரிசாமி எந்த எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர்? கரிசல் எழுத்தாளர்கள். கு. அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை? கி. ராஜநாராயணன். கு. அழகிரிசாமி எங்கு இருந்தபோது படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியை அளித்தார்? மலேசியாவில். கு. அழகிரிசாமி இவர் பற்றிய சிறு குறிப்பு. பதிப்பு பணி, நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்திருக்கிறாரு. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்று கூறும் நூல் திருக்குறள். ஆலங்கானம் எங்குள்ளது? திருவாரூர் மாவட்டம். ஆலங்கானத்து 5 வரை இருத்து அரசு பட அமர் உழக்கி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மதுரை காஞ்சி. இலக்கணம். அணி இலக்கணம். செய்யுள்களுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. பாடல். போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். புகார் நகரிலிருந்து மதுரை செல்லும்போது கோவலனும் கண்ணகியையும் பார்த்து கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது இதன் பொருள். தீவகம் என்பதன் பொருள் விளக்கு. ஓர் அறையில் ஓரிடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையின் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல்.
விளக்குதல் போல செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இது தீவக அணி எனப்பட்டது. தீவக அணியின் வகைகள் 3. முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். சேந்தன வேந்தன் திருநெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோள் இழிகுருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீரச் சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து. இதில் சேந்தன என்ற சொல் சிவந்தன, தெவ் பகைமை, சிலை, வில், மிசை, மேலே, புல் பறவை. அணி பொருத்தம். வேந்தன் கண் சேந்தன, தெவ்வேந்தர் தோல் சேந்தன, குருதி பாய்ந்து திசையை அனைத்தும் சேந்தன, அம்பும் சேந்தன, புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேந்தன. சேந்தன என்பது சிவந்தன என்ற பொருளில் வருது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது எந்த அணி? நிரல் நிறை அணி. நிரல் அப்படின்னா வரிசை, நிறை அப்படின்னா நிறுத்துதல். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது எடுத்துக்காட்டு குறளாக இருக்குது. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையால் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை கேட்போரின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மையணி. இது தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் பொருள்படும். தன்மை அணி எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதி தன்மை அணி, தொழில் தன்மை அணி. தன்மை அணிக்கு எடுத்துக்காட்டு மெய்யிற் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையை கோன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். சிலம்பு வழக்குற்ற காதையில் வரக்கூடிய வெண்பா இந்த பாட்டு. தன்மை நவிர்ச்சி அணி பற்றிய இந்த நூற்பா. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். தன்மை நவிர்ச்சி அணி பற்றிய நூற்பா இது தண்டி அலங்காரத்தில் இடம்பெற்றிருக்கு. மதிப்பீடு. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இதில் கற்காலம் என்பது ஏழ்மை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்க என்று யாருக்காக வேண்டினார்? கருணையன் எலிசபெத்துக்காக. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் என்று கூறியவர்? சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் ஜெயகாந்தன். மொழியை ஆள்வோம். எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹேஸ் ஃபர்கட்டன் வாட் ஒன் ஹேஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். Tomorrow is often the busiest day of the week. Spanish proverb. It is during our darkest moments that we must focus to see the light. Aristotle. Success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. Winston Churchill. சேரர்களுடைய பட்டப்பெயர்கள். கொல்லிமலையை வென்றவன் கொல்லி வெற்பன். மலைப்பகுதிகளை வென்றவன் மலையமான். இதெல்லாம் சேரர்களுடைய பட்டப்பெயர்களாக இருக்குது. அடுத்து கலைச்சொற்கள். ஹியூமனிசம் மனித நேயம். கேபினெட் அமைச்சரவை. கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை. அறிவை விரிவு செய். யானை சவாரி எழுதியவர் பாவண்ணன். கல்மரம் எழுதியவர் திலகவதி. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எழுதியவர் நா. முருகேச பாண்டியன். நன்றி.